Hello guys, இந்த வீடியோல 5 basics of photography என்னங்கறத தான் பார்க்க போறோம். இதுல 3 pillars of photographyயும் include ஆகுது. Photographyல first basic என்னன்னு பாக்குறீங்களா? shutter speed. இதுதான் 3 பில்லர்ல ஒரு பில்லர். shutter speed அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கேமராக்குள்ள இருக்கக்கூடிய சென்சாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதவு. இந்த கதவு மொத்தம் 2 மேட்டரை கண்ட்ரோல் பண்ணும். அந்த 2 மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சென்சாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதவை தாண்டி உள்ள வரக்கூடிய லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொன்னு என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்ம எடுக்கக்கூடிய போட்டோல இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது பேசிக், அதாவது செகண்ட் பில்லர், அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா, கேமராவுக்கு முன்னாடி மாட்டியிருக்க லென்ஸ், அந்த லென்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓபனிங். ஷட்டர் அப்படிங்கிறது கேமராவுக்கு சென்சாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓபனிங். அதே மாதிரி இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது கேமராவுக்கு முன்னாடி மாட்டுவோம் இல்லையா லென்ஸ், அந்த லென்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓபனிங். அந்த ஓபன் ஆனது இவ்வளவு பெருசு இருக்கணுமா, இவ்வளவு பெருசு இருக்கணுமா, இவ்வளவு பெருசு இருக்கணுமா, இவ்வளவு பெருசு இருக்கணுமா, இவ்வளவு பெருசு இருக்கணுமா அப்படின்னு எவ்வளவு பெருசு இருந்தா என்ன மாதிரி ரிசல்ட் வருங்கிறத உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட பழைய வீடியோக்கள்லயே நான் அப்பர்ச்சர்னா என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இதை சிம்பிளா சொல்லிடுவோம். சோ லென்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓபனிங்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த அப்பர்ச்சர் எதை கண்ட்ரோல் பண்ணுது? இதுவும் 2 மேட்டர் கண்ட்ரோல் பண்ணுது. அதுல ஒன்னு லைட். அந்த ஷட்டர் ஸ்பீட் எப்படி லைட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த அப்பர்ச்சரும் லைட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட், டெப்த் ஆஃப் ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்ம ஃப்ரேம்குள்ள எந்த சப்ஜெக்ட எவ்வளவு தூரத்துக்கு போக்கஸ் வைக்கணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள மட்டும் போக்கஸ் பண்ணணுமா, இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணணுமா? அவங்களுக்கு பின்னாடி ஆளுங்க இருக்கலாம், ஒரு சீனரி இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கலாம். அவங்கள மட்டும் போக்கஸ் பண்ணணுமா, இல்ல அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த அப்பர்ச்சர்ங்கிறது கண்ட்ரோல் பண்ணுது. அதத்தான் நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிறது போக்கஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாங்கிறது எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு போக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட். அதுதான் லென்ஸ்ல இருக்க அப்பர்ச்சர் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இப்போ 2 பில்லர்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்பர்ச்சர் அப்படிங்கிறது எதை எதை கண்ட்ரோல் பண்ணும், ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது எதை எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது 3வது பில்லர் ISO. போட்டோகிராஃபில தேர்ட் பேசிக் முக்கியமான 3 பில்லர்ஸ்ல ஒன்னு ஷட்டர் ஸ்பீட், இன்னொன்னு அப்பர்ச்சர், இன்னொன்னு ISO. ISO அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கேமராக்குள்ள இருக்கக்கூடிய சென்சாரோட சென்சிட்டிவிட்டி லெவல தான் நம்ம ISOன்னு சொல்றோம். அதுல இந்த ISOவும் மொத்தம் 2 மேட்டரை கண்ட்ரோல் பண்ணும். அதுல ஒன்னு லைட்டை கண்ட்ரோல் பண்ணும், இன்னொன்னு அந்த இமேஜ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நாய்ஸ் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். ஷட்டர் ஸ்பீடும் அப்பர்ச்சரும் நேச்சுரலா வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பட் ISO அப்படிங்கிறது வெளியில இருந்து வரக்கூடிய லைட் எதையுமே கண்ட்ரோல் பண்ணாது. இது முழுக்க முழுக்க கேமராக்குள்ள இருக்கக்கூடிய சென்சார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆர்டிபிஷியலா ஒரு லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமே தவிர வெளியில இருந்து எந்த ஒரு வெளிச்சத்தையும் இன்க்ரீஸ் பண்ணாது ISO. அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நேச்சுரலா இல்லாம டிஜிட்டலா ஒரு நடக்குதோ அதோட குவாலிட்டி அது பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமா தான் இருக்கும். அதாவது இது இப்போ ISO நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கேமரா அப்படின்னா நீங்க ரொம்ப எக்ஸ்பென்ஸான கேமரா வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம லோயர் எண்ட் கேமரா 1 லேக்கு கம்மியா நம்ம கிராப் பாடி கேமரா எல்லாம் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல எல்லாம் ISO பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவரா தான் இருக்கும். ISO எப்பவுமே மினிமமா வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்குதான் போட்டோகிராஃபர்ஸ் நிறைய விதவிதமா லைட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு இமேஜுக்கு லைட் கொடுத்து போட்டோஸ் எடுக்கிறாங்க. ISO ரொம்ப கேமரால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அது நமக்கு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். அதனால எவ்வளவு மினிமமா ISO நம்ம செட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு இமேஜ் சேஃபா இருக்கும். இல்லனா டிஜிட்டலா அம்மிக்கல்ல கொத்த தெரியாதவங்க கொத்துன மாதிரி இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் கொத்தியது போல புள்ளி 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 புள்ளியா தெரியும். ISO அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ISO இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் போட்டோல, அதோட நாய்ஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும், டிஜிட்டல் நாய்ஸ். அதுவே ISO மினிமமா வச்சிருக்கீங்க அப்படின்னா நாய்ஸும் மினிமமா தான் இருக்கும். மினிமம் ரேஞ்சில நாய்ஸ் எல்லாம் பெருசா தெரியாது. சோ மேக்ஸிமம் எல்லா கேமராலையும் ஒரு 100 to 800 நமக்கு ISO வச்சு யூஸ் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட்
சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் லைட்டை வந்துட்டு கேமராக்கு கொடுக்க முடியும். சரௌண்டிங்ல லைட் பத்தல அப்படின்னா வேற வழியே கிடையாது, ISO இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டோ எடுத்தாகணும் இல்லையா? சோ அதுக்கு தான் நம்ம ஆர்டிபிஷியலா நிறைய லைட்ஸ் எல்லாம் நமக்கு வாங்குறதுக்கு காரணமே இந்த மாதிரி வெளிச்சம் பத்தாம இருக்கும் கேமரால. இப்போ 3 pillars ஆஃப் போட்டோகிராஃபி நம்ம பார்த்தாச்சு. இதுதான் முக்கியமான 3 விஷயங்கள். இது 3 உங்களுக்கு எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த லெவலுக்கு போலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து பேசிக் நம்பர் 4, எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணுமே இல்ல, இது 3 சேர்ந்த அந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் எக்ஸ்போஷர். எது? ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர், ISO. இது 3 சேர்ந்த ட்ரையாங்கிள் தான் எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஷட்டர் ஸ்பீட் எவ்வளவு வச்சா அப்பர்ச்சர் எவ்வளவு வைக்கணும், அப்பர்ச்சரும் ஷட்டர் ஸ்பீடும் எவ்வளவு வச்சா ISO எவ்வளவு வைக்கணும். இதுதான் ஒரு போட்டோவுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்கும். எக்ஸ்போஷர் மீன் கரெக்டான லைட், நம்ம ஒரு இமேஜுக்கு கொடுக்கக்கூடிய கரெக்டான லைட். ரொம்ப அதிகமா நம்ம லைட்டை உள்ள கொடுத்துட்டோம்னா போட்டோ வெள்ளையா போயிடும், ரொம்ப கம்மியா லைட்டை உள்ள கொடுத்துட்டோம்னா போட்டோ பிளாக்கா போயிடும். அப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து நம்ம கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் இல்லையா? அந்த லெவலை கரெக்டா அந்த காம்பன்சேட் பண்றதுதான் இந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள். இதுக்கு தான் இந்த ISO, ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர் இந்த 3 பில்லர்ஸும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நீங்க கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதத்தான் வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு போட்டோல லைட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த எக்ஸ்போஷர் மீட்டர் அதை அனலைஸ் பண்ணிட்டு லைட் வந்து அதிகமா இருக்குது, லைட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, இருட்டா இருக்குது அப்படின்னா வெளிச்சம் கம்மியா இருக்கு, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். இதுதான் இந்த எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை மிடில் பண்ணி வைக்கணும். அந்த எக்ஸ்போசர் காம்பன்சேஷனை ஹையா இருந்தா குறைக்கணும், லோவா இருந்தா இன்க்ரீஸ் பண்ணணும். பட் அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம வந்து கண்ணால வந்து எல்லா கலரையும் பாக்குறோம்ல, எல்லோ, ரெட், ப்ளூ, கிரீன் இப்படி எல்லா கலரையுமே நம்ம பாக்குறோம். பட் கேமராவுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே அது கண்ணுக்கு தெரியாது. அது கண்ணே இல்ல, நம்ம கண்ணு தான் அந்த லென்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ணுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கும் அந்த லென்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பர்ச்சருக்குமே ஒரு லிங்க் இருக்குது. நம்ம கண்ணுல பியூப்பிள்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பியூப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட் வந்து அவுட் சோர்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பியூப்பிளோட ஓப்பனிங் வந்து கம்மியா இருக்கும். அவுட் சோர்ஸ்ல வெளிச்சம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த பியூப்பிளோட ஓப்பனிங் வந்து பெருசா இருக்கும். இதுதான் நம்ம கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதேதான் நம்ம கேமரால இருக்கக்கூடிய அப்பர்ச்சர்லயும் நம்ம பண்ண போறோம். சரௌண்டிங்ல லைட் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த லென்ஸ்ல இருக்கக்கூடிய ஓப்பனை இன்க்ரீஸ் பண்ணுனா லைட் வந்து அதிகமா கிடைக்கும். இதுவே சரௌண்டிங்ல லைட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா லென்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அப்பர்ச்சரை நம்ம சுருக்கணும்னா கம்மியான லைட் வந்து உள்ள வரும் கேமரா சென்சாருக்கு. சோ அதனாலதான் நம்ம கண்ணுக்கும் லென்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பர்ச்சருக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணும். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கேமராவால கலர்ஸ் எதையுமே பார்க்க முடியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, பிளாக்னு ஒரு கலரை தெரியும், ஒயிட்னு ஒரு கலரை தெரியும். பிளாக் அப்படின்னா அது ஒரு டார்க் இருட்டான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இங்க ஒயிட் அப்படின்னா இது ஒரு பிரைட்டான விஷயம் அப்படின்னு கேமரா புரிஞ்சுக்கும். இப்போ இந்த டார்க், இந்த பிரைட், பிளாக் அண்ட் ஒயிட் இது ரெண்டையும் இப்படி ஒன்று சேர்த்தோம்னா வரக்கூடிய கலர் 18% கிரே. பாதி வெள்ளை பாதி கருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணா ஒரு கலர் வரும் இல்லையா, அதுதான் 18% கிரேன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒன்னு சேர்க்கும் போது மீடியமான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் கிரே. அந்த கிரே டோனுக்கு எல்லா சப்ஜெக்டையும் எல்லா லைட் சோர்ஸையும் அதை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும் கேமரா. அப்படி அந்த 18% கிரேக்கு ட்ரை பண்ணும்போது லைட் ஓவரா இருந்துச்சுன்னா லைட்டை கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும், லைட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும். அது எப்படி சொல்லுது அப்படின்னா, சப்ஜெக்ட்ல வந்து அதாவது நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேமிங்ல ஒயிட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் பிரைட்டான விஷயம், ஓவர் வெளிச்சமான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து கம்மி பண்ணிக்கன்னு சொல்லுவோம். கிரேல கொண்டு வந்து நிப்பாடிடும். அது சொல்ற டோன் காட்டி நம்ம கம்மி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிரே டோன் தான் கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு கலர்ல ஒரு சப்ஜெக்ட்ஸோ இல்ல ஒரு கிளாத்தையோ நம்ம வந்து ஃப்ரேமிங் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இருட்டான விஷயம், லைட் பத்தல, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதையும் கேமரா என்ன பண்றோம், அது மீட்டர் காட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதையும் கிரே டோனுக்கு கொண்டு வந்து விட்டுரும். சோ இது ரெண்டு தான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒயிட்டா காட்டணும், பிளாக்கா காட்டணும். அப்பதான் இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியும் ஒயிட் எது பிளாக் எதுன்னு தெரியும்.
தெரியும். ஒயிட்டா காட்டணும், பிளாக்கா காட்டணும் அப்படிங்கறதும் தெரியும். அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்போஷர் வைக்கணும். ஒயிட்டுக்கு ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிட்டு பிளாக்குக்கு ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் பிளாக்கா தெரியும், ஒயிட்டா தெரியும். இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் பிராக்டிகலா நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து புரியும். லைவ் டெமோலயே வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்து நான் இதெல்லாம் அப்ளை பண்ணி காமிச்சேன். எக்ஸ்போஷர்ங்கிற ஒரு சோனி கேமரால நான் வந்து இதெல்லாம் ட்ரையல் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சோ இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே லைட்டுங்கிற ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுதான் இல்லையா. நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய லைட்டை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வைக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். சோ இதுக்கும் மேல இன்னும் ஒரே ஒரு செட்டிங் தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் 5வது பேசிக். இதுல நம்ம பார்க்க போறது மீட்டரிங். மீட்டரிங் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுல ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். மீட்டரிங் அப்படின்னா என்னன்னா, இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கறதே முழுக்க ஒரு லைட்ட சார்ந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கையில லைட்டுங்கிறது வந்து நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேமிங்ல எங்கே அதிகமா இருக்கணும், எங்கே கம்மியா இருக்கணும், எங்கே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் கேமராவுக்கு சொல்லணும். இல்லனா அது இஷ்டத்துக்கு தான் நமக்கு வந்து லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு போட்டோவை எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட மீட்டர் பண்றதுக்கு 3 மீட்டரிங் மோட்ஸ் வந்து நம்ம கேமராக்குள்ள முக்கியமா கொடுத்திருக்காங்க. அது இப்ப வரக்கூடிய மாடர்ன் கேமரால 4ம் வருது, 5ம் வருது. முக்கியமான 3 மீட்டரிங் மோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர் எவாலுவேட் மீட்டரிங். இது என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய ஃபுல்லா அந்த என்டையர் ஃப்ரேம்லயும் இருந்து லைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டு அதுல எவ்வளவு பிளாக், அதாவது எவ்வளவு டார்க் இருக்குது, எவ்வளவு ஒயிட் இருக்குது அப்படின்னு எல்லா லைட்டையும் ஒவ்வொரு கலர்ஸும் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லையா. சோ ஒரு இப்போ பிளாக்ங்கிறது வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது, லைட்டை வந்து உள்வாங்கும். ஒயிட்ங்கிறது வந்து லைட்டை வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரெட் கலர்ங்கிறது லைட்டை வந்து ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். கிரீன் கலர் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும், ப்ளூ கலர் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு கலர்ஸும் லைட்டை ஒரு அமௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி சப்ஜெக்ட் எல்லாம் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ற லைட் எல்லாத்தையும் இந்த கேமரா மீட்டர் ஆனது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அது எல்லா லைட்டையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு 18% கிரேக்கு அந்த டோனுக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணி அது ஃபைனலா கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான அந்த லைட்டிங் தான் அது சொல்லக்கூடிய எவாலுவேட் மீட்டர் ஆர் மேட்ரிக்ஸ் மீட்டர். ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. சொல்றேன் சீனிச்சாமி டைரக்ட் ஏஜென்சி பேரை வைக்கிறதுக்காக வீட்டு அரைமான வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கியிருக்கேன். பட் அது எதுவாக இருந்துட்டு போகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்டையர் ஃப்ரேம்ல இருந்து லைட்டை எடுத்து மெஷர் பண்ணுது அப்படின்னா அது எவாலுவேட் ஆர் மேட்ரிக்ஸ். நமக்கு தேவைன்னா மட்டும் இப்படி என்டையர் ஃப்ரேம்ல இருந்தும் லைட்டை எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். சரி, இது எங்க பிரச்சனை ஆகும்? நம்ம எல்லா போட்டோஸ்க்குமே வந்துட்டு என்டையர் ஃப்ரேம்ல இருந்தும் லைட் எடுத்து அதுக்காண்டி கரெக்டான ஒரு எக்ஸ்போசர் கொடுக்க முடியுமா எல்லா இடத்துலயும்னா கண்டிப்பா முடியாது. அது எங்க பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா குரூப் வந்து சென்டர்ல மட்டும் தான் நிற்பாங்க. அவங்கள சுத்தி வந்துட்டு ஒரு பிரைட்டான ஒரு விஷயம் இருக்கலாம். அப்படி பிரைட்டான விஷயம் இருக்கும்போது அந்த பிரைட்டான விஷயத்தையும் சேர்த்து அது வந்து லைட்டை மெஷர் பண்ணி எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே டார்க் ஆயிடுவாங்க, இருட்டா தெரியுவாங்க, அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சோ அங்க வந்து அது தப்பு. அப்ப என்ன பண்ணணும், அங்கதான் சென்டர் வெயிட்டட் அப்படின்னு இன்னொரு மீட்டரிங்க நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லயே இருக்கு, சென்டர் வெயிட்டட். சென்டர் வெயிட்டட் சென்டர்ல வெயிட்டேஜ் கொடுக்கும். அதாவது நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேமோட சென்டர் ஆஃப் போர்ஷன்ல வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து அந்த இடத்த மட்டும் மெஷர் பண்ணி அதுக்கு மட்டும் ஆவரேஜா லைட்டிங் எடுத்துக்கிட்டு அது இவ்வளவுதான் வைக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிடும். அதுதான் சென்டர் வெயிட்டட் மீட்டரிங். 3வது ஸ்பாட் மீட்டரிங் ஒண்ணு இருக்குங்க. இந்த ஸ்பாட் மீட்டரிங் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இன் கேஸ் நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேமிங்ல, அதாவது ஒரு வானம் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு அடியில ஒரு நிழல் இருக்குது, நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த மரத்தடி நிழல்ல இருக்குது. நம்ம ஃப்ரேம்குள்ள இந்த வானமும் உள்ள வருது, அந்த மரமும் உள்ள வருது, இந்த மரத்து மேல வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதுவும் கவர் ஆகுது. இந்த மரத்தோட நிழல்ல நம்ம ஃப்ரேமிங் பண்ணக்கூடிய சப்ஜெக்டும் இருக்குது. இவ்வளவு விஷயத்தையும் நம்ம வந்து ஃப்ரேம்ல கொண்டு வரணும். பட் மரத்தடி நிழல்ல இருக்குது பாத்தீங்களா ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து கரெக்டா அதோட டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நமக்கு இந்த ஸ்பாட் மீட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்பாட் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து லைட்டை மெஷர் பண்ணக்கூடியது தான் ஸ்பாட். அந்த சிங்கிள் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணணும் அப்படிங்கறத நாம தான் கேமராவுக்கு சொல்லணும். அட்வான்ஸ் லெவல் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல சரௌண்டிங் லைட் அதிகமா இருக்கு அல்லது சரௌண்டிங் லைட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண வேண்டிய நம்மளோட சப்ஜெக்ட் எதுவோ அந்த சப்ஜெக்ட் மேல வச்சு லைட்டை மெஷர்
பிளர் பண்றோம் அப்படின்னா கேமரா அதுதான் வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல ஒரு இருட்டான விஷயமோ அல்லது வெளிச்சமான விஷயமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும் லைட்டை எடுத்துக்கிட்டு அதை ஆவரேஜ் பண்ணி கரெக்டான ஒரு லைட்டிங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கும். அப்படி அந்த சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டான ஒரு லைட்டிங்க கொடுக்குது அப்படின்னா சரௌண்டிங் வந்து என்ன வேணாலும் ஆகலாம். இன்கேஸ் சரௌண்டிங் பிரைட்டா இருக்குது அப்படின்னா இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், நம்ம மரத்தடி நிழல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் ஆனது வந்து எப்படியுமே டல்லா இருட்டா தான் இருந்திருக்கும். அதை வந்து கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மரம், மரத்து மேல இருக்கக்கூடிய அந்த வெயில், அதுக்கு மேல இருக்கக்கூடிய வானம், அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்யும். அப்பதான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்து கிளீனா எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டா தெரியும். இதோட ஃபார்முலாவே இப்படிதான் ஒர்க் ஆகும். சோ இப்ப இந்த 5 பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருச்சா? இதுலயும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.